நேர்களை அண்மை செய்தி யுஜிசி விதிகள் திருத்தத்திற்கு எதிராக இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே முடிவு செய்வார் என்று யுஜிசி புதிய விதிகளை வெளியிட்டிருந்தது. இதற்கு ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் மேற்கொண்டது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் தற்போது யுஜிசி விதிகளுக்கு எதிராக இன்று பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தற்போதைய அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுஜிசி புதிய விதிகளின்படி ஆளுநர் பரிந்துரைப்பவரே தலைவராகவும் யுஜிசி பரிந்துரைப்பவர் உறுப்பினராகவும் இருப்பார்கள். பல்கலைக்கழக உறுப்பினர் பரிந்துரைப்பவரே மற்றொரு உறுப்பினராக இருப்பார். இதனால் மாநில அரசின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையில் விதிகளை மாற்றியுள்ள யுஜிசிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனங்களை பதிவு செய்து ஒரு கண்டன அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் இன்று காலை கூட இருக்கக்கூடிய அந்த பேரவையில் யுஜிசி விதிகளுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தற்போதைய அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரை முடிவு செய்வார் என்று யுஜிசி புதிய விதிகளை வெளியிட்டிருந்தது. அண்மையில் இந்த புதிய விதிகளுக்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இதற்கு ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி விதிகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அனைத்து கட்சி தலைவர்கள் தரப்பிலும் இதற்கு கடும் கண்டனங்கள் பதிவானது. இது ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இருக்கிறது என்றெல்லாம் கூறப்பட்டிருந்தது. இது ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையில் விதிகளை மாற்றியுள்ளதற்கு யுஜிசிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த விதிகளுக்கு எதிராக இன்று பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தூர்வாருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 25 கோடி ரூபாய் மதிப்பிடும் என்று இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் ஒட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கின்ற அந்த அணைக்கு மேல் பொட்டியும் கல்படை 2 ஆறுகள் மலையிலிருந்து உருவெடுத்து வருகிறது. அப்படி வருகின்ற போது அங்கே விளைநிலங்களோ கிணறுகளோ ஏரிகளோ குளங்களோ கிடையாது. ஆகவே இந்த கோட்பாட்டுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் ஒட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கப்படுகின்ற போது 3 போகங்கள் விளைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கோமி அணியை தூர்வாரி செய்வதோடு 2 நீர்த்தேக்கங்களையும் பொட்டியும் கல்படை ஆற்றின் படுகையிலே கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இந்த அணையை பொறுத்தவரையே நான் சொன்னேன், சேஃப் ஜோன் பகுதியிலே அமைந்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அது போதுமே. மாண்புமிகு உறுப்பினர் பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட பாம்பூரி வாய்க்கால் என்பது இயற்கையில் வளமிக்க ஒரு வாய்க்காலாக இருக்குது. எப்போதும் தண்ணி இருக்கக்கூடிய இடம். ஆனால் மழை நேரம் இல்லாத நேரத்தில் மக்கள் தண்ணீர் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக தடுப்பணை மிகவும் தேவை. முக்கியமாக என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கஞ்சிக்குழி மற்றும் ரீதாபுரம் பகுதியில் தடுப்பணைகள் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் முன்வருவார் என்பதை தாங்கள். மாண்புமிகு அமைச்சர், தடுப்பணை கால்வாயில் கேட்காங்க. தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல. ஒரு காலத்தில் எங்கள் தொகுதியிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இப்போ எந்த ஆற்றினும் அணை கட்டுகிற அளவுக்கு இல்லை. எல்லாவற்றையும் அணைகளை கிட்டத்தட்ட கலைஞருடைய காலத்திலே மட்டும், நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட ஏறத்தாழ 40 அணைகளுக்கு மேலே கட்டி ஆயிற்று. இப்போ அணை கட்டுவதற்கு ஆறுகள் இல்லை. ஆனாலும் இப்போ எனவே தடுப்பணையை கேட்கிறார்கள். காரணம், தண்ணீரை இங்கு தேக்கினால் ஒரு பக்கத்தில் இருக்கிற நீர்
நிலங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். அது எப்படி கட்ட வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்தில் நான் ஒரு விவசாயி என்பதில் எனக்கு அதில் உடன்பாடு தான். ஆனால் அதை சேஃப் ஜோன் எக்ஸ்ப்ளாய்டேட் என்று சொல்லி இங்கே கட்டலாம் கட்டக்கூடாது என்று பல பிரிவுகளை போட்டிருக்கிறார்கள். அதில் முதல் உடன்பாடா என்றால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு. இருந்தாலும் விவசாயிகள் சொல்லுகிற கருத்துக்களை இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அழுத்த திருத்தமாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறேன். அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது. பட் இருந்தாலும் எது எது காணிக்கு ஒன்றும் அங்கே கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். 60 முடிச்சிட்டோம், 27 புரோகிரஸுக்கு 2 இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அழுத்த திருத்தமாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறேன். அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது. பட் இருந்தாலும் எது எது காணிக்கு ஒன்றும் அங்கே கட்டப்படும்.